ஹாய், ஹாப்பி சண்டே. இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு நிக்கா ஃபங்க்ஷன் இருக்குங்க. நான் அதுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக ஒரு சிம்பிளா ஒரு க்ளோவியான ஒரு மேக்கப் பர்பிள்ல வந்துட்டு NY பேயோட ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணி இன்னைக்கு மேக்கப் போட்டிருக்கேன். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்த்துப்போம். ஆஸ் யூஷுவல் என்னோட பான்ஸ் மாய்ஸ்சரைசரை நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து அதுதான் என் ஸ்கின்னை கொஞ்சம் மாய்ஸ்சர்டா வச்சுக்கும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக் கிரீம், NY பேயோட ஸ்ட்ரோக் கிரீம் ரொம்ப கம்மி அமௌண்ட் தாங்க எடுத்து போட்டேன். ஆனா எல்லாரும் சொல்ற மாதிரி நல்ல ஒரு க்ளோவினஸ் இருந்துச்சு அதுல. நெக்ஸ்ட் வந்து 3 in 1 NY பேயோட 3 in 1 ஃபவுண்டேஷன் பிரைமர் சீரம் ரெண்டுத்து கூட ஸ்ட்ரோக் கிரீம் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அதையும் ஆல் ஓவர் ஃபேஸ் வந்துட்டு சும்மா குட்டி குட்டி டாட்ஸ் வச்சுட்டு அப்படியே கையிலேயே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ஈஸியா அப்படியே ஈவனா அப்ளை ஆச்சு. எந்த ஸ்பான்ச் இல்ல எதுவும் இல்ல, கையில தான் அப்ளை பண்ணேன். ரொம்ப ஈவனா இதாச்சு, அப்ளை ஆச்சு. சூப்பரா இருந்துச்சு, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியானோட பிங்க் பிளஷ் போட்டிருந்தேங்க நானு. அது வந்து இப்போ ரீசன்ட் டேஸா நான் வந்து பிளஷ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா ஒரு க்ளோவினஸ் கிடைச்சிருந்ததுல ரொம்ப அப்படியே ஆக்வர்டாவும் இல்லாம ரொம்ப அழகா இருந்துச்சு. கூடவே ஒரு ஐ ஷேடோ போட்டுக்கலாம் பிங்க். இன்னைக்கு ஃபுல்லாவே பிங்க் ஷேட் தான் போடுறேன். பிகாஸ் கிரீன் கூட பிங்க் எடுத்தோம்னா ரொம்ப அழகா இருக்கும். அதனால நான் பிங்க் ஷேட் போட்டுட்டேன். இது காமனா எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நான் போடுவேங்க இந்த ஷேடு தான். கூடவே ஐலைனர் வச்சு நம்ம ஐ லுக் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அழகா இருக்குல்ல. விங்ஸ் இதுல ரொம்ப நல்லா வருது மேப்ளினோட இதுல. ஸோ மேப்ளினோட மைய எடுத்துட்டு அப்படியே காஜல் கண்ணுக்கும் வச்சாச்சு. வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா மேப்ளினோட ஃபால்ஸ் லேஷ். சீரியஸ்லி இது வந்து நம்ம வந்து ஃபால்ஸ் லேஷஸ் வச்ச மாதிரியே ஒரு நல்ல ஒரு ஹைப்பர் கேர்ள்ஸ் கொடுக்குதுங்க. அதோட லிப்ஸ்டிக் இது வந்து மேட். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 24 hours 100% கேரண்டி. அந்த அளவுக்கு நிக்குது ஸ்ட்ரே. சூப்பரா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மாதிரி வெல்வெட் ஃபினிஷ்ல. இப்போ ஹூடா கேர்ளோட நான் செகண்ட் இது எனக்கு இந்த ஐப்ரோ கிட். இதுவுமே பாத்தீங்கன்னா டேட்டூ போட்ட மாதிரி இருக்கும். ஐப்ரோ டேட்டூ பெர்மனன்ட் அந்த டேட்டூஸ் எல்லாம் இப்போ போடுறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். பட் ரொம்ப நேச்சுரலாவும் இருக்கு, அதே சமயம் ரொம்ப அழகாவும் இருக்கு. இந்த ஸ்டென்சில்ஸோட அவங்களே கொடுக்குறாங்க. 300 rupees அமேசான்ல இருந்து நான் வாங்கியிருந்தேன். இது இப்போ ரீசன்ட் டேஸ் என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட் அதுதான். வேக வேகமா கிளம்ப வேண்டியதா இருக்கு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. எல்லாரும் இங்கிருந்து தான் கிளம்பி போகணும். இன் பிட்வீன் ஒரு குட்டி லவ் வேறங்க. என் ஹஸ்பண்ட் வந்து என்ன கிளம்பும் போதே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அப்படி கொஞ்சம் ஹைலைட்டர் எடுத்துட்டு என்னோட ப்ரோட அந்த பாயிண்ட்டுக்கு நான் எப்பவுமே ஹைலைட் பண்ணுவேன். அழகா இருக்கும் அது பாக்குறதுக்கு. ஸோ அந்த ஹைலைட்டர் அங்க கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து என்னோட நோஸ்க்கு கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட அப்பர் லிப்ல அந்த கர்வ் வர பாயிண்ட்ல லைட்டா அப்ளை பண்ணிப்பேன். அவ்வளவுதான். இதுதான் வந்து நான் ஹைலைட்டர் எப்பவும் யூஸ் பண்ற பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் பிந்தி மெரூன் வச்சாச்சு. ஃபேஸ் மேக்கப் அவ்வளவுதான். அடுத்து பி பிளண்டோட ஹீட் ப்ரொடெக்டன்ட் சீரம் போட்டிருக்கேன் நானு. இது வந்து கிரேப் சீட் ஆயிலோட இருக்கு. ரொம்ப ஹேர் ஸ்ப்ரே வந்து செமையா இருக்குங்க, வாசனையா இருந்துச்சு. அவ்வளவுதான். ஹேர் முடிச்சாச்சு, ஃபேஸ் மேக்கப் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன என்னோட டிரான்சிஷனை காட்டிட வேண்டியதுதான். 1 2 3 டட்டடா. நல்லா இருக்குல்ல. அவ்வளவுதாங்க. என்னோட ஃபேஸ் மேக்கப், என்னோட ஆக்சசரிஸ், ஜுவல்லரிஸ் எல்லாமே நான் போட்டாச்சு. இதுதாங்க என்னோட கம்ப்ளீட் அவுட்லுக். நிக்காக்கு கிளம்பியாச்சு. அங்க போய் பிரியாணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. See you, bye.